ஒரு ஊரில் ஒரு சூஃபி ஞானி இருக்கார். அந்த சூஃபி ஞானிக்கிட்ட ஒரு வாலிப பையன் போயிட்டு, ஐயா எனக்கு கவிதை எழுதணும்னு ஆசை இருக்குது. நான் நிறைய கவிதைகள் எழுதி மக்களுக்கு கொடுக்குறேன். அதை வாசித்து பார்த்த மக்கள், இந்த கவிதை நல்லா இல்லை, நீலாம் கவிதை எழுதுறதுக்கு தகுதியே இல்லை, தயவு செஞ்சு கவிதை எழுதாமல் வேறு வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? அதுக்கு அந்த சூஃபி ஞானி ஒரு அருமையான விளக்கம் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். எலான் மஸ்க்கு தெரியும், இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர். எலான் மஸ்க்கு இப்போ இருக்கிற பணம் இதுவரைக்கும் உலகத்தில் இருந்த யாருக்கும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 1971 சவுத் ஆஃப்ரிக்காவில் எலான் மஸ்க் பிறக்கிறாரு. அவருக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, புத்தகங்கள் அதிகமாக படிக்கிறாரு. அவரோட 12 வயசுலேயே ஒரு வீடியோ கேம் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிவிட்டு $500 விற்கிறார். அவரோட 17 வயசில் கனடாவுக்கு மூவ் ஆகிறாரு. அவங்க அம்மா இருக்காங்க, அவங்களுடைய ஹெல்ப்னால் அவர் பள்ளி பருவங்கள் உயர்கல்விலாம் படிக்கிறார். அதுக்கப்புறம் அமெரிக்காவில் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. அமெரிக்காவில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் 2 நாளில் வேலையை விட்டுறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அந்த ஐடியா வச்சு Zip2 அப்படிங்கிற ஒரு கம்பெனி தயாரிக்கிறாரு. அந்த கம்பெனி ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் 1995 $305 மில்லியன் விற்கிறார். அதுக்கப்புறம் X.com, இப்போ இருக்கிற X.com கிடையாது, 1999 அந்த X.com பேபால்னு கம்பெனியாக மாற்றி அதை $180 மில்லியன் விற்கிறார். இப்போ எலான் மஸ்க் கிட்ட கை நிறையா பணம் இருக்குது. நமக்கு அவ்வளோ பணம் இருந்தால் என்ன பண்ணுவோம்? அந்த பணத்தை வச்சு வீடு வாங்குவோம், கார் வாங்குவோம், ஹாப்பியாக லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ண நினைப்போம். ஆனால் அந்த $1 மில்லியன் வச்சு 2 இம்பாசிபிள் ட்ரீமில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஒன்று ஸ்பேஸ் எக்ஸ், அதாவது மனிதர்களை நான் மார்ஸ்க்கு அனுப்புவேன். 2 பெட்ரோல் டீசல் எதுவுமே இல்லாமல் எலக்ட்ரிசிட்டியில் ஓடுற கார். அப்போ அது இம்பாசிபிள் ட்ரீம் தான். $100 மில்லியன் ஸ்பேஸ் எக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அந்த $100 மில்லியன் 3 ராக்கெட் லான்ச்சுக்கு போதும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஆல்ரெடி ராக்கெட்டை வானத்துக்கு அனுப்புகிற நிறைய ஆர்கனைசேஷனே ஃபெயில் ஆகிற இந்த டயத்தில் இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இவருக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு கனவு மட்டும்தான். ஆனால் அதில் இருக்கிற எக்ஸ்பர்ட்டெல்லாம் சேர்த்து அவருக்கு இருக்கிற அந்த ஐடியாவை முயற்சி செய்கிறாங்க. 2006 ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க. அந்த ராக்கெட் மேலே எந்திரிக்கவே இல்லை, அதுக்குள்ளே வெடிச்சிருச்சு. 2007 இந்த ராக்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் தூரம் மேலே போனோன்னே வெடிச்சிருச்சு. 3வது லான்ச் 2008 மார்ச், இந்த ராக்கெட் லான்ச் ஆயிடுச்சு, கொஞ்சம் தூரம் மேலே போயிடுச்சு. இந்த செப்பரேஷன் நடக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு? வெடிச்சிருச்சு. டீம்லாம் அழுகிறாங்க. நிறைய பேர் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸ்பேஸ் எக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண $100 மில்லியன் காலி. ஆனால் எலான் மஸ்க் அதோட விடலை, 4வது முறை முயற்சி செய்யலாம். டெஸ்லாவில் இருக்கிற அந்த காசை எடுத்து ஸ்பேஸ் எக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. நண்பர்கள்ட்ட இருந்து நிறைய கடன் வாங்குறாரு. அதே வருஷம் செப்டம்பர் 4வது லான்ச் நடக்க போகுது. ராக்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மேலே போயிடுச்சு. 1 நிமிஷம், 2 நிமிஷம், 10 நிமிஷம் எல்லாமே கரெக்டாக நடந்துருச்சு. 4வது லான்ச் சக்ஸஸ். பட் இதோட ஸ்டாப் ஆகலை. அவருக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. 2008 டிசம்பர் டெஸ்லாவில் $9 மில்லியன் தான் இருக்குது. அந்த $9 மில்லியன் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் பத்தாது. ஸோ அதனால் சம்பளம் கொடுக்குறப்ப பேரோல் பவுன்ஸ் ஆயிரும். பேரோல் பவுன்ஸ் ஆச்சுன்னா ஒரு கம்பெனியை மூடுற நிலைமைக்கு வந்துடும். பட் இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த டயத்தில் அமெரிக்காவில் ரெசெஷன் வந்துருச்சு. ரெசெஷனால் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண தயாராக இல்லை. எலான் மஸ்க்கு வேறு வழியே இல்லை. இன்வெஸ்டருக்கு கால் பண்ணுறாரு, எனக்கு ஒரு $20 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அவருடைய கனவுகளை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. கிறிஸ்மஸ் ஈவ் 2008 டிசம்பர் 24 இன்வெஸ்டர்ஸ் ஓகே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்னும் 2 நாள் டிலே ஆயிடுச்சு அப்படின்னா பேரோல் பவுன்ஸ் ஆகிருக்கும், அவங்க கம்பெனியை மூடுற நிலைமைக்கு வந்திருக்கும். அடுத்த வருஷம் 2009 நாசா ஸ்பேஸ் எக்ஸ் கிட்ட $1.6 பில்லியன் மதிப்புள்ள கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்க. டெஸ்லாவில் இன்வெஸ்டர்ஸ் $50 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 2010வது வருஷம் டெஸ்லா ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது. 2012 டெஸ்லாவோட எஸ் மாடல் ரிலீஸ் ஆகுது. உலகம் முழுக்க அந்த மாடல் ஃபேமஸ் ஆகுது. 2015 ஸ்பேஸ் எக்ஸோட ராக்கெட் மேலே போயிட்டு செப்பரேஷன் முடிஞ்சிட்டு கரெக்டாக அந்த ஸ்டாண்டுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொன்ன விஷயத்தை எலான் மஸ்க் சாதிச்சு காமிக்கிறார். 2021 உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரராக எலான் மஸ்க் ஆகிறார். இப்போ இந்த டெஸ்லாவோட மதிப்பு $800 பில்லியன், ஸ்பேஸ் எக்ஸோட மதிப்பு $350 பில்லியன். இப்போ நான் அந்த கதைக்கு வரேன். ஐயா நான் கவிதை எழுதுகிறேன், மக்கள்கிட்ட போய் கொடுக்குறேன், ஆனால் அந்த கவிதையை படிக்கிறவங்க இந்த கவிதை நல்லாவே இல்லை, நீலாம் கவிதை எழுதுறதுக்கே லாய்க்கு இல்லை, பேசாமல் வேறு வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? அந்த ஞானி அந்த பையனை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல 100 வருட பழமையான ஒரு இரும்பு கதவு இருக்குது, துரு பிடிச்சி போயிருக்கு. இந்த கதவை போய் திறப்பா அப்படின்னு சொல்கிறார். சரியா அப்படின்னு சொல்லிட்டு முதல் டைம் போய் திறக்கிறாரு, திறக்கலை. 2வது டைம் வேகமாக திறக்கிறாரு, திறக்கலை. 3வது டைம் அதை விட வேகமாக திறக்கிறாரு, திறக்கலை. காலை வச்சு மிதித்து பார்க்குறாரு, திறக்கலை.
இப்படி 99 முறை முயற்சி செஞ்சுட்டு 100வது முறை திறக்கிறாரு, திறந்துருச்சு. ஐயா திறந்துருச்சு. சரி என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு ஞானி கேட்குறாரு. ஐயா நான் 99 முறை முயற்சி செஞ்சேன், எனக்கு தோல்வி தான் கிடைச்சது. நான் 100வது முறை முயற்சி செஞ்சப்போ எனக்கு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த ஞானி சொல்கிறாரு, நீ 100வது முறை முயற்சி செஞ்சப்போ வெற்றி கிடைச்சது உண்மைதான். ஆனால் அந்த 99 முறை நீ முயற்சி செஞ்சப்போ உனக்கு கிடைச்சது தோல்வி இல்லை, அந்த வெற்றிக்கான ஆயத்தம் நடந்தது அப்படின்னு சொல்கிறார். இப்போ எலான் மஸ்க் வந்து 4th டைம் அந்த லான்ச் வந்து சக்ஸஸ் ஆச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு 3 டைம்ஸில் அவருக்கு அந்த ஃபெயில் ஆனதுலேருந்து நிறைய லேர்ன் பண்ணி தான் அந்த 4th டைம் சக்ஸஸ் ஆகுது. செயற்கரிய செய்வதாம் திண்மை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அதாவது ஒரு செயல் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அதை விடாமல் செய்கிறது தான் வலிமை அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு சாதாரண வெற்றிக்கு சாதாரண தோல்விகள் கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய தோல்விகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு உங்களை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறப்போ அதில் தோல்வி தான் கிடைக்கிது அப்படின்னு நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் ஒவ்வொரு தோல்வியும் நம்மளை வெற்றிக்கு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகுது அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். செயற்கரிய செய்வதாம் திண்மை. கஷ்டமாக இருந்தாலும் அதை தொடர்ந்து விடாமல் செய்கிறது தான் உண்மையான வலிமை.